ஸோ ரொம்ப வருஷமாக என்னடா இவரோட படம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படம் எனக்கு கமிட் ஆகி நான் ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் சமுத்திரக்கனி, ராணா திகுபதி எல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பயோபிக் தானே சார்? தியாகராஜ பாகவதர் சப்ஜெக்டே கிடையாது ஆக்சுவலாக. யாரோ சும்மா சொல்லிட்டாங்க இதுன்னு. தியாகராஜ அது ஒரு மாதிரி சினிமாவில் நடக்கிற சம்பவத்தை வச்சு ஒரு படம். ஸோ அது மாதிரி அண்ட் இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுது, படத்தை ரிலீஸ் பண்ணாமல். அது ஒரு இப்போ ட்ரெண்ட் இது. ஃபோர் டேஸ் 5 days தான் நடிச்சிருப்பேன். மீதி 5 days வந்து மேக்கப் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தேன். குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த படப்பிடிப்பு காட்சி வந்து என் லைஃபையே மாற்றிடுச்சு. அப்பாக்கிட்ட வந்து நாய்க்கிறே அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையை கொடுக்குறது, அதை சாப்பிட்றது போகிறது, குனிஞ்சு போகுது. அது வந்து எந்த தேட்டருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பாக்ஸ் வரைக்கும் கிளாப்ஸ், தட் 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 கிளாப்ஸ். அது இன்னும் வந்து எனக்கு காதில் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது அந்த கிளாப் தான் ஞாபகம். சாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பிகினிங் ஸ்டேஜ்லாம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவரோட இருந்துச்சு. இஸ் த சேம் மேன், இஸ் வெரி குவைட் அண்ட் நைஸ் ஜென்டில். இந்த கடைசி படம்ங்கிற ஒரு இது இருந்துச்சு சார் அந்த செட். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடுக்கு நம்ம கூட த ஆக்டர் நிழல்கள் ரவி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வாவ் தமிழா நேயர்களுக்கு நிழல்கள் ரவியோட அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வெரி ஃபைன், வெரி ஃபைன். ஹவ் இஸ் இப்போ நியூ ரிலீஸ் ஆக போற படம் இஸ் ஆமா, நாளைக்கு ரிலீஸ் 14th காந்தா. சோ காந்தாவோட மை ஃபேவரட் ஆக்டர் துல்கர் சல்மானோட மம்முக்காவோட சன். அவர் வந்து நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு சார்மிங் அண்ட் யங் அண்ட் வைப்ரண்ட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் லைக் இஸ் ஃபாதர் அண்ட் ரொமான்டிக் ஆல்சோ. ஸோ ரொம்ப வருஷமாக என்னடா இவரோட படம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படம் எனக்கு கமிட் ஆகி நான் ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் சமுத்திரக்கனி, ஒரு ராணா திகுபதி எல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பயோபிக் தானே சார்? பயோபிக் தான். பயோபிக் ஒரு பயோபிக்கோட செட்டில் வரும்போது ஹவ் இஸ் த ப்ரிப்பரேஷன்ஸ் கோயிங் ஆன்? அதில் நீங்கள் உங்களோட ரோல் பர்டிகுலராக எப்படி வருது? ஆக்சுவலாக வந்து படம் கம்ப்ளீட்டாக ஷார்ட் இன் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் கம்ப்ளீட் செட்டு தான் நடந்தது. அப்படியே டிப்பிக்கல் 1956 50s அந்த ரேஞ்சில் ஒரு செட்டு போட்டு எல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் தி டிட். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பணத்தை பற்றி எதுவுமே திங்க் பண்ணல. அந்தளவுக்கு தி ஸ்பெண்ட் மணி ஃபார் தட் காந்தா. வெரி குட், நைஸ் டீம், நைஸ் டைரக்டர். நல்ல எல்லா டைரக்டர் பர்டிகுலர்லி வந்து செல்வான்ட்டு அவர் வந்து எல்லாம் அழகாக ப்ரீஃப் பண்ணி கேரக்டரைசேஷன் என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் ஐ டிட் இருந்தார். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல சார். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக் படம். இப்போ பொன்னியின் செல்வனும் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் படம், ஒரு பயோபிக்கும் போது அந்த செட் எப்படி ஒர்க் ஆகும் சார்? அங்கே இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா செட்டில்? ஆமாம், செட்டு வந்து இப்போ மணி சார் இதெல்லாம் ஒர்க் பண்ணிங்கனாக்க அப்படியே டெட் சைலண்ட்டாக இருக்கும். அந்த எல்லாம் ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எழுப்பிவிட்டு, ஏன்னா பிகாஸ் அதில் நிறைய ஆர்டிஸ்ட்டு, எல்லாம் காம்பினேஷன்ஸு, எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே காலையில் 4:30 மணிக்கு மேக்கப் ஆரம்பித்தா தான் 7 மணிக்கு எல்லோரும் ரெடியாகி செட்டுக்கு வந்து டயலாக்ஸ் ரிஹர்சல் பண்ணி எல்லாம் லைவ் வேறு, நோ டப்பிங், நத்திங், லைவ் மேக்ஸிமம். ஸோ அதனால் ரொம்ப மெனக்கெடுதல் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ யூஷுவல் படம்னா நம்ம ஜஸ்ட் சிம்பிள் மேக்கப் போட்டு போயிடுவோம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல்ன்ற போது அதில் சம்பூராயர்னு ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் பொன்னியின் செல்வன். ஸோ அதுக்கு வந்து நான் ஜுவல்ஸு, கேட்டப்பு, பியர்டு இதெல்லாம் டச் பண்ணி அந்த படத்துக்கு வந்து நான் ஒரிஜினலாக பியர்டு வளர்த்தேன். ஏன்னா அப்போ வந்து இந்த கொரோனா டைம்னால இப்போ வி ஆர் ஆல் ஃப்ரீ. ஸோ அதனால் பியர்டெலாம் விட்டு ஆமாம் ரிலாக்ஸ்டாக இருந்தோம். ஸோ அந்த டைமில் அந்த படம் பண்ணது தட்ஸ் ஒரு மறக்க முடியாத அனுபவம். எம்ஜிஆர், கமலஹாசன் இவங்கெல்லாம் அது வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணி அது வந்து மணி சார் கையில் வந்து அது நம்ம நடிக்கணும் ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி இந்த காந்தா படமும் ஒரு பீரியட் சப்ஜெக்ட். டு வெரி ஹாப்பி ஐ வுட் வித் துல்கர். எஸ், பட் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்து அந்த படம் யாரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்காம எடுத்தனால ஒரு இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அது என்னமோ வந்திருக்கு. பட் அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரில. தியாகராஜ பாகவதர் சப்ஜெக்டே கிடையாது ஆக்சுவலாக. யாரோ சும்மா சொல்லிட்டாங்க இதுன்னு. தியாகராஜ அது ஒரு மாதிரி சினிமாவில் நடக்கிற சம்பவத்தை வச்சு ஒரு படம். ஸோ அது மாதிரி அண்ட் இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுது, படத்தை ரிலீஸ் பண்ணாமல். அது ஒரு இப்போ ட்ரெண்ட். இது மேபி தட்ஸ் ஏ குட் பப்ளிசிட்டி ஃபார் அவர் ஃபிலிம் ஆல்சோ.
பட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிலீஸ் ஆக போகுது. ஆமா. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எப்படி இருக்கு ஒரு பயோபிக்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துல்கர் சார் நல்லா ரிவ்யூ வில் என்ஜாய், பப்ளிக் வில் என்ஜாய் த ஃபிலிம். ஓகே சூப்பர் சார். எனக்கு ரீரிலீஸ் பற்றி தான் கேட்கணும்னு இருக்கு. ஸோ ஒரு ரீரிலீஸ் கல்ச்சர் இப்போ பயங்கரமாக இருக்குல்ல சார், ஆமாம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம நடித்த படங்கள் ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நம்மளே தேட்டரில் அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே வே பேக் கட் பண்ண பிஎட் காரில் போகிறது பார்க்குறது அந்த ஃபீலிங் வருது. சரி, ஏன்னா நாயகன்லாம் வந்தபோது இதே கமலா இதே தேவிலாம் அங்கங்கே ரிலீஸ் ஆச்சு. இப்போ அன்றைக்கி பிரசாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், பார்த்தா பெருசாக பேனர் இருக்குது கமலா தேட்டரில் நாயகன் போட்டிருக்கு. அப்படியே ஒரு சந்தோஷமான நினைவுகள். அடடா நம்ம படம் ஆச்சேன்னு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த படம். அதெல்லாம் அதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் சொன்னேன். அந்த படம்லாம் எனக்கு அமைஞ்சது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு படம். முக்தா சீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ணி ஜிவி சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அது மணி சாரோட 2வது படம் பண்ணேன். முதல் படம் பகல் நிலவுன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் அவ்வளோ டச் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இதில் கூப்பிட்டு கமல் சார் சன்னுன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக அங்கே ஜாடை இருந்துச்சு. சரி ஓகேன்னு மொத்தம் ஒரு 10 நாள் நடித்தேன். அதில் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு 4 days 5 days தான் நடிச்சிருப்பேன். மீதி 5 days மேக்கப் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த படப்பிடிப்பு காட்சி என் லைஃப்பையே மாற்றிடுச்சு. அப்பாக்கிட்டேருந்து நாய்க்கரை அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையை கொடுக்குறது, அதை சாப்பிட்றது, போகிறது, குளிஞ்சு போகிறது, அது எந்த தேட்டருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பாக்ஸ் வரைக்கும் கிளாப்ஸ், கிளாப்ஸ். அது இன்னும் எனக்கு காதில் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது அந்த கிளாப் தான் ஞாபகம். கண்டிப்பா. இன்னொரு சீன் அந்த பெட்ரூம்ல இருக்கிற சீன். அதான் பெட்ரூம் சீன் தான். அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவர் திருப்பி ஒரு பார்வை பார்ப்பாரு. எக்ஸாக்ட்லி. எஸ். அது வாட் வாஸ் தி எமோஷன்ஸ் அந்த செட்ல இருக்கும்போது அந்த சீன்? வாட் வாஸ் தி எமோஷன்ஸ் கோயிங் இன் யுவர் மைண்ட் சார்? இட்ஸ் குவைட், வெரி குவைட். அவர் கமல் சார் ஏஜ் கேரக்டரில் அவர் மெதுவாக பேசுறாரு. எனக்கு கேட்கவே மாட்டேன் பாதி. நான் இன்னும் கிட்ட அப்பா அப்பான்னு போனேன். அப்பா சரிப்பா வந்துடுவேன் பண்ணிடுறேன், செல்வம் பண்ணுறேன். என்னடா நம்ம பேசுகிறது கரெக்ட் தான், நம்ம டைலாக் கரெக்டாக முடிக்கிற மாதிரி பேசிட்டோம்னா மைண்ட் ஓடுது. ஆனால் இட்ஸ் அப்சல்யூட் அவரோட அந்த வாய்ஸ் அவன் கம்மி மாடுலேட் பண்ணி அதுதான் அதெல்லாம் கோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் மாதிரி. ஸோ அது ஒரு மறக்க முடியாத படம். இப்போ ரீரிலீஸ் கூட நல்லா போச்சு, நிறைய தேட்டர்ஸ் நல்ல ஃபுல் ஹவுஸ்லாம் ஆச்சு. எஸ், நாயகன் படம்லாம் லைக் எல்லாருமே இப்போ நிறைய ரீரிலீஸ் வரும்போது நாயகன்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். அப்போ ஸோ அந்த சமயத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஸோ அது எப்படி இருக்குது? இப்போ ரிலீஸ் ஆகும்போது டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி தான், அதே ஆடியன்ஸ் அந்த அப்போ இருந்த ஆடியன்ஸ் சரி. நான் சொல்கிறது 87ல், இப்போ 2025 ஆடியன்ஸும் அப்படியே தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்போது. இந்த படத்துக்கு ஏஜ் இதே இல்லை, எல்லா ஏஜும் பார்க்குற ஏஜ். அதில் லெனின் சார் சொல்லியிருந்தார் லைக் படமே நிறைய கட் பண்ணிட்டு தான் இவ்வளோ இதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் உங்கள் சீன் ஏதாச்சும் கட்? ஒரு 2-3 சீன் இதாகிடுச்சு, கட் ஆயிடுச்சு. பட் மெயின் சீன் நல்ல சீன்ஸ் மாட்டிக்கிச்சு எனக்கு. ஆமாம், இது கட் ஆயிருந்தா போயிருக்காது. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு டப்பிங் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டட் வந்துருச்சா சார்? இல்லைம்மா, அப்போல்லாம் எனக்கு தெரியாது. வாய்ஸ் நான் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பாரதி ராஜா கிட்ட சான்ஸ் தேடும்போது எப்படியாவது அப்போ எல்லாம் மதுரை கேங், நான் கோயம்புத்தூரில் வந்தேன். ஸோ அதனால் கோயம்புத்தூர்னா கொஞ்சம் அப்படிச்சு மதுரை ஒரு கேங்காக இருந்தாங்க. அப்போ எப்படி நுழையுதுன்னு பார்க்கும்போது சிகப்புரஜைகள் ஷூட்டிங் போது கமல் சாரும் ஸ்ரீதேவி மேடமும் அவங்க நடிக்கிறாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு, ஒரு சாங், நல்ல சாங், ஃபேமஸ். அந்த பாட்டும்போது வெளியில் நின்றுட்டு இருந்தார். அப்போ எல்லாம் கேங்காக ஒரு 10 ரெஸ்டன்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓனியா, அந்த மாதிரி நிறமாறத புகழ்ந்து படம். அது விஜயனுக்கு வாய்ஸ் ஓனி, யார் நல்ல ஒரு வாய்ஸ் ஒன்று கிடைக்குமா அப்படின்னோடனே டக்குன்னு நான் கூட்டத்தலைவர் சார், நான் பேசுகிறேன் சார், நீங்கள் பேசியிருக்கேன் சார். சரி, நாளைக்கு பிரசாத் ஸ்டூடியோ வாங்க. தெரியவே தெரியாது, டப்பிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. போய் தைரியமாக மைக்கை பிடிச்சி பேசி அங்கே இருக்க இன்ஜினியர் சார் யார் சார் இது வாய்ஸ் பிரமாதமாக சொல்லி ஒரு மெட்டாலிக் வாய்ஸ்ன்னு சொல்லி அது மூலமாக அந்த படத்தை நான் பேச முடியல. அப்புறம் டேரக்டர் பேசிட்டார். ஏன்னா அவர் விஜயன் இந்த மலையாளம் ஸ்லாங்லாம் கலந்ததுனால உங்கள் கஷ்டமாக இருந்துன்னு சொல்லி அவரே பேசிட்டு சொன்னார், எங்கள் படத்தில் நடிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கதை ஓப்பன் ஆனது பூங்கதவையை தாழ்த்துற ஓப்பன் ஆனது இந்த வாய்ஸ்னால தான். ஸோ அந்த வாய்ஸ் பிற்காலத்தில் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு KGF ஆகட்டும், ஒரு அமிதாப் கோன் பனை குரோர்பதி ஆகட்டும், லயன் கிங் ஆகட்டும், ஒரு ஜாக்கி ஷெராப் படம், நானா பட்டேகர் படம், இப்படி பல வாய்ஸ் இப்போ இது பண்ணி
வந்தது தான். எஸ். இப்போ அந்த சமயத்தில் இப்போ நாயகன் சமயத்தில் நீங்களும் கமல் சாருக்கு சினிமா கான்வர்சேஷன்ஸ் எப்படி இப்போ டப்பிங் பற்றி இப்போ அனிமேஷன் பற்றிலாம் பேசியிருக்கீங்களா? ஏன்னா கமல் சார் எப்பவுமே நம்ம ஃபியூச்சர் இல்லை, அவர் வந்து அவர்கிட்ட பேசுனா அவருக்கு தெரியாத சப்ஜெக்ட் இல்லை. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சொன்னாலும் அது தெரியும். மெத்த படித்த மனிதன் மெத்த அறிந்த ஒரு அறிஞன்னு சொல்லணும். அதாவது எந்த துறையை பற்றி கேட்டாலும் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லென்ஸை பற்றிலாம் நான் கேட்பேன். எந்த இதுக்கு எந்த மாதிரி நடிக்கணும் எல்லாம் அதெல்லாம் சொல்லுவார். எந்த லைட்டிங் எப்படி வாங்கணும் அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய கொடுப்பேன் அவரோட தான் நடித்தது. சூப்பர் சார். இப்போ உங்கள் படம் ஏதாச்சும் லைக் ரீரிலீஸ் ஆகும் சார், நிழல்களே ரீரிலீஸ் ஆன எப்படி இருக்கும் சார்? வண்டர்ஃபுல் தான். ஆர் இஸ் தேர் எனி அதர் மூவி உங்களுக்கு ரீரிலீஸ் ஆகணும்னு? இல்லை, இப்போ அண்ணாமலை இருக்கு, வருத்தது நிறைய இருக்குது படங்கள். நான் பிடிச்ச மாப்பிள்ளை, அதெல்லாம் நிறைய. நீங்களும் ஹீரோ தான், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் ஆனால் இப்போ எல்லாம் டிவியில் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் தியேட்டரில் அண்ட் இப்போ வர படங்களுக்கு தேட்டர் இல்லையாம்மா? அதுதானே இப்போ வாரத்துக்கு 10 படம் வருது, 8 படம் வருது, அதுக்கே தேட்டர் இல்லாமல் இருக்காங்களே. ஸோ ரேர் சான்ஸ் தான், பட் வந்தால் நல்லா தான். லைக் நிழல்கள் ரவி சார் நமக்கு ஒரு டைம் எடுத்தாலே ஃபுல் சீரியஸ் ரோல்ஸ் அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பாருங்கிற ஒரு இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு சேஞ்ச் வந்து ஒரு காமெடி வெர்ஷன் வந்துச்சு சார். முன்னாடி கமல் சார் கிரேசி மோகன் சார் ஒரு காம்பினேஷன் இருக்கும்ல சார், அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் வரும்போது சந்தான சாரும் நீங்களும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் ஒரு காமெடி ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல சார். அந்த ஒரு சைடு உங்களோட காமெடி சைட் பற்றி சொல்லுங்கள் சார். வடக்குப்பட்டி ராமசாமி, அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 படம். இந்த 2 படம் வந்து என் கேரியரில் வந்து நான் போகாத ஒரு ரூட். அது படத்தில் அங்கங்கே காமெடி சின்ன பிட்ஸ் இந்த மாதிரி வந்து ரஜினி சார் பண்ணும்போது எல்லாம் பண்ணியிருக்கோம் கூட. பட் இந்த மாதிரி சந்தானம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காமெடி ஹியூமர் கலந்த ஒரு ஹீரோ, அவர் கூட வந்து பயணம் பண்ணது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வந்து டைரக்டர் கார்த்திக் யோகின்னு இருக்கார், அவருக்கு தான் தேங்க் பண்ணுவேன். டிக்கி லோனான்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து ஒரு 2 சீன் தான் பாஸ், நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் பாஸ், நல்லா இருக்கும். நான் முதல்ல இல்லை பாஸ் 2 சீன்லாம் வேண்டாம் எனக்கு வேணாம். அப்புறம் கூப்பிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போனோன்னா போய் பண்ணேன் அவருக்காக. அது இட் டர்ன்ட் அவுட் டு பி ஏ ஹிலேரியஸ் காமெடி. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி சார், நீங்கள் த்ரூட்டாக நீங்களும் சந்தானம் சேரம் பண்ணுறீங்க. முதல் நாள் ஷூட்டிங் எனக்கு வந்து, ஏன்னா சந்தானம் வந்து கலக்கிடுவார் அவர் காமெடி. அவர்கிட்ட டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் அதாயிடும். என்னடா பண்ணுறது, நம்ம காமெடி இவ்வளோ தினம் பண்ணது இல்லையா. நைட் தூக்கம் வரல எனக்கு. காலையில் இவ்வளோ படம் பண்ணியாச்சு, நைட்டு தூக்கம் வரல. ஐயோ காலையில் போய் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், காமெடி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு போனேன். அவர் சந்தானம் சார் இருந்தார். என்ன சார் சார் இல்லை சார் காமெடிலாம் உங்களோட பண்ணுறதுக்கு கவலை பண்ண சார், நம்ம பண்ணுவோம் சார் சொல்லி ஹி மேட் இட் கூல். ரொம்ப ஈஸ் பண்ணி அந்த கேரக்டரைசேஷன் அவரும் டேரக்டர் சேர்ந்து எனக்கு நல்ல உள்வாங்க வச்சு, நீங்கள் சீரியஸாக பண்ணுங்கள், அதில் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி பண்ண வச்சு அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு ஹிலேரியஸ் காமெடி ஒர்க் அவுட் வச்சேன். தேங்க்ஸ் டு சந்தானம் அண்ட் டைரக்டர் கார்த்திக் யோகி. அதை பார்த்துட்டு ஆனந்தன் டைரக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணார், டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படத்தில் இதே சந்தான சார் காம்பினேஷனில் ஒரு சீரியஸ் ஆஃபீஸர் மாதிரி கேரக்டர் பண்ணி அதுவும் நல்ல ஒரு பெரிய ரீச் ஆச்சு. ஸோ தேங்க்ஸ் டு சந்தானம் ஃபார் தட். ஏன்னா இஸ் வெரி ஹெல்பிங் டைப்பு. எல்லாம் அந்த ஈகோ கிடையாது, தான் கேமரா பண்ணி தான் அந்த இதே கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து தானும் அந்த படத்தில் இது பண்ணி படத்தை ஹைலைட் பண்ணி படம் ஓடணும், ப்ரொடியூசர்ஸுக்கு லாபம் வரணும், அந்த மாதிரி நினைக்கிற ஒரு நல்ல மனிதன். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வெளில கொண்டு வந்தப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு செட்டில்? எனக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் போய் கிருஷ்ணகிரி தேட்டரில் உட்காந்து ஜனங்களோட உட்காந்து பார்க்குறேன். பார்த்தா ஜனங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் காமெடி வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். காமெடி வந்து டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து அப்போ தான் நினச்சேன், ஐயோ காமெடினா கவுண்டர் மணி சேர்ந்தாலும் இவங்க நடித்தா படி வரலாம். என்ன நம்ம நினச்சது சாதாரண, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது ரொம்ப அது வந்து ஈஸி இல்லை, டஃப்ன்றது. பட் எனிவே ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் சந்தானம் சார். ஸோ இதுக்கப்புறம் லைக் உங்களோட மூவிஸ் நீங்கள் வரும்போது அடுத்து பண்ண போகிற படங்கள் ஓகே கேரக்டர் ரோல்ஸாக தான் இருக்கணும், இல்லை காமெடி ரோல்ஸ்? காமெடி இப்போ டேரக்டர்ஸ் நிறைய பேர் இப்போ இந்த கொஞ்சம் லைட்டாக காமெடி கலந்த கேரக்டர், ஹியூமன் டைப் கலந்த காமெடி கேரக்டர் தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா இப்போ வந்து அடுத்த சர்தார் 2 படம் வருது. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் படம், விஜய் சாரோட படம், ஆமாம் பொங்கலுக்கு ரிலீஸு. அதுக்கப்புறம் வந்து சிம்புதேவன் சார் படம் ஒன்று நியூ ஃபிலிம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஹியூமர் கலந்த ஒரு கேரக்டர் அது. ஜனநாயகன்லையும் ஜனநாயகம் ஹியூமர் இல்லை, ஜனநாயகம் நல்ல கேரக்டர். சொல்ல மாட்டீங்களா? படம் பாரு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அமைப்பேன். சார் ஜனநாயகன் பற்றி கண்டிப்பாக எப்படி இருக்கு சார் கடைசி படம்? இல்லை நான் அவர்
சாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பிகினிங் ஸ்டேஜ்லாம் நிறைய எஸ் நிறைய அதான் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க அண்ட் இட் இஸ் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அவரோட நடிச்சது. இஸ் த சேம் மேன், இஸ் a வெரி குவைட் அண்ட் நைஸ் ஜென்டில், வெரி நைஸ். விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி படம்ங்கிற ஒரு இது இருந்துச்சா சார் அந்த செட்ல? எனக்கு அதை பற்றி இல்லை. எனக்கு வந்து ஐ saw him as my colleague and I was acting long time back. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம் திரும்ப. ஸோ ஹாப்பி தட். பட் இப்போ ஒரு 45 இயர்ஸ் மோர் தென் 45 இயர்ஸ் ஆஃப் சினிமா ஜர்னில சார் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டப்பிங், அனிமேஷன் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கல்ல சார். ஸோ எப்படி இருக்கு இந்த 45 இயர்ஸ் திரும்பி பார்க்கும்போது? எப்படி உங்க லைஃப் எப்படி? வாவ் தமிழா, அதே தான். நானே முதுகில் தட்டி விட்டுருவேன். வெல் டன். எஸ் எஸ். ஆர் மேபி ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா இந்த பாஸ்ட் இப்போ யோசிக்கும் போது? எஸ், எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். அது எந்த வழியில் போகுதோ, பாதை எப்படி போகுதோ அதில் பயணம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்படிதான் அப்போ ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கணும். அது நான் நெவர் திங்க் லைக் தட். ஐ லெஃப்ட் டு காட், டெஸ்டினி. அவர் பார்த்துப்பாரு. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நைஸ். வாவ் தமிழா நேயர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.